ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 5ஆம் தேதி ஒரு பயங்கரமான அமாவாசை நாளானது வருதுங்க. இந்த அமாவாசை நாளுடைய திதி, நேரம், எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசையோட கிரக அமைப்பு எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம். அதே போல் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிந்துக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. இந்த அமாவாசையோட முக்கியத்துவம், இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு முதல்ல தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கான பகல் காலம் தை மாதம் தொடங்கி ஆனி மாதத்தில் முடியுங்க. அந்த வகையில் ஆனி மாதம் வரும் அமாவாசை பார்த்தீங்கன்னா தேவர்களின் பகல் காலத்தில் வரும் கடைசி அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். இதற்கு பிறகு வரும் அமாவாசை திதி ஆடி அமாவாசை அடுத்த 6 மாதம் வரையிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்களுக்கானதாக கண்டிப்பாக இருக்கும். அதாவது நம்முடைய முன்னோர்கள் தேவர்களின் இரவு காலத்தில் நம்மை காத்து இருப்பாங்க அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் கேலண்டர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12 மாதங்களில் 3வது மாதமான ஆனி மாதத்தில் வரும் அமாவாசை இந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த ஆனி அமாவாசை பார்த்தீங்கன்னா உத்தராயண காலத்தில், அதாவது தேவர்களின் பகல் காலத்தில் கடைசி அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆனி அமாவாசையோட திதி நேரம் என்ன நேரம் அப்படின்னு தெரிந்துக்கோங்க. அதாவது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த பயங்கரமான அமாவாசை நாளன்னைக்கு அதிகாலை 5 மணிக்கு அமாவாசை திதி தொடங்குகிறது. அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு இந்த திதி முடிவு அடைகிறது. இந்த அமாவாசை திதி விடியற்காலையில் தொடங்குவதால் வெள்ளிக்கிழமை மதிய நேரத்திற்குள் அமாவாசை திதி நீங்கள் கொடுத்து முடிக்கலாம். அதே போல் இந்த ஆனி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி கொடுக்க எந்த நேரம் உகந்த நேரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை அல்லது நண்பகல் 12 மணிக்குள் தர்ப்பணம் செய்வது ஒரு உகந்த நேரமாக இருக்கும். சந்திரன் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் நாளில்தான் இந்த ஆனி அமாவாசை திதி வருவதால் இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்குங்க. ஆனி அமாவாசை முழுவதும் திருவாதிரை நட்சத்திரத்தில் நடக்கிறது. அதே போல இந்த ஆனி அமாவாசையோட கிரகங்களின் சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிந்துக்கோங்க. கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாளை தான் அமாவாசை நாள் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே ஆனி மாதம் வரும் அமாவாசை மிதுன ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது பார்த்தீங்கன்னா தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மிதுன ராசியில் புதனுடைய வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் சூரியனுடன் இணையும் போது இந்த ஆனி அமாவாசையோட திதி தோன்றும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு பயங்கரமான அமாவாசை நாளுடைய சிறப்பு, முக்கியத்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இதை தொடர்ந்து இந்த ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிரக நிலை, கிரக மாற்றங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு, அதே போல என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுடைய கிரக நிலை பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரண ருண ரோகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலை அமைஞ்சிருக்கு. அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்று சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். 11ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரண ருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறுகிறார்.
16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார். அதே போல இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பயங்கரமான அமாவாசைக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் அவங்க வாழ்க்கையில விளையாடி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். அதாவது விதி விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். புதிய உறவுகள் அதிகமாக கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வீடு மனை இது வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கிடுங்க. அதே போல உங்க வாழ்க்கையில சுப காரியம் செய்வதற்கு இருந்த தடைகளும் நீங்கிடும். நற்செயல்கள் எது செய்வதற்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கிடும். தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கலாம். அதே போல உத்தியோகஸ்தாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையா இருப்பது நல்லதுங்க. நீங்க எச்சரிக்கையுடன் நடந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு வேலை ரீதியா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாமல் தப்பிக்கலாம். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யலாம். தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் இது எதுவுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடைய வேலை ரீதியா இருக்கவே கூடாது. விருச்சிக ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் புதிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் தேவை. அனுபவிக்க மிக்கவர்களுடன் கலந்து ஆலோசித்து முதலீடு செய்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். உங்களுடைய முயற்சி கண்டிப்பா வீண் போகாது. உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் தேவை. உடல்நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது எல்லாமே மறைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்பவே எந்த நேரத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அவங்க குடும்பத்தில் கவனமாக இருப்பது நல்லது. வீண் வாக்குவாதம் எதுவுமே இருக்கக்கூடாது. கொஞ்சம் உங்களுடைய குடும்பத்தில் அனுசரித்து செல்வது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதா இருக்கலாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் ஏற்படும். அதே போல கலைத்துறையினர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் ஒரு அனுகூலமான காலமா இருக்க போது உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரலாம். புத்தி சாதுரியத்துடன் கையாள்வதால் லாபமான காலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா இனிமையான செய்திகள் தேடி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருப்பது அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. பெண்கள் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. யாரையும் பற்றி விமர்சனம் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்பில் கவனம் தேவை. மிகவும் எச்சரிக்கையுடன் படித்தால் சாதனைகள் புரிய வாய்ப்புண்டு. அதே போல விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால கவனமாக இருப்பது நல்லது. பயணம் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது கவனம் தேவை. விருப்பத்திற்கு மாறான சம்பவங்கள் நடக்கலாம். அடுத்ததாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறையலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே நீடித்து வந்த மன வருத்தம் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகள் திருப்தி தருவதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறுபடை வீடு முருகனை தரிசித்து தீபம் ஏற்றி வழிபட இழுபறியான காரியங்களில் சாதகமான உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா வளம் பெறும். உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வியாழன். உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 5 மற்றும் 6. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா 26 மற்றும் 27. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த ஆடி அமாவாசைக்கு பிறகு விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைச்சிருக்கு
அதே போல் அமாவாசையோட சிறப்பு என்ன அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.